உங்களுக்கு தெரியுமா, கல்வராயன் மலைப்பகுதியில் இதுவரை எந்த அரசியல் தலைவரும் வந்ததில்லை. 17 மார்ச் 1994 அன்று ஒரு வரலாற்று மாற்றம் நிகழ்ந்தது. அன்றைய தினம் தலைவர் தளபதி இளைஞர் அணி செயலாளராக இருந்த காலத்தில் கல்வராயன் மலையில் உள்ள அனைத்து மக்களையும் நேரில் சந்தித்து அவர்களுடன் உரையாடி மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தினார். அந்த பயணத்தில் தளபதியுடன் அவரது தீவிர விசுவாசிகளான பன்னீர்செல்வம் மற்றும் தயாளமூர்த்தி இணைந்து இருந்தனர். அந்த பொதுக்கூட்டத்தில் திமுக கொள்கைகள், சமூக பிரச்சினைகள் மற்றும் மக்களின் நலன் சார்ந்த பல முக்கிய கருத்துக்களை தலைவர் தளபதி பகிர்ந்து கொண்டார். அவரின் உரை அப்பகுதி மக்களின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதனை பார்த்த மக்கள், நமது கல்வராயன் மலைக்கு பிற அரசியல் தலைவர்கள் வந்தது இல்லை, ஆனால் தலைவர் தளபதி இங்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளார் என்று வியப்புடன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த வரலாற்று நிகழ்ச்சிக்கு பிறகு கல்வராயன் மலை என்ற பகுதி தமிழ்நாட்டில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து மிகுந்த பிரபலமானது. இந்நிகழ்ச்சியின் பின்னர் நெய்வேலி மாவட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கழக பொதுச் செயலாளர், இனமான பேராசிரியர், அங்கு இருந்த தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், பன்னீர்செல்வம் மற்றும் தயாளமூர்த்தியை பார்த்தவுடன் பாசத்துடனும் உரிமையுடனும், ஏன் எங்களையெல்லாம் கல்வராயன் மலைக்கு அழைத்து செல்ல மாட்டீங்களா என்று கேட்ட சம்பவமும் அந்நாளின் இனிய அரசியல் நினைவுகளில் ஒன்றாக பதிவு செய்யப்பட்டது.